ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக காலையிலே ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு குட்டியை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாகாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து வெளியில் கோலம் போட்டாங்க. இது வந்து பால்கனிலையும் ஒரு மயில் கோலம் மாதிரி போட்டு அது உள்ளே வந்து விநாயகர் லைட்டாக வந்து ஃபேஸை வந்து வரைஞ்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வந்து பசங்களும் வந்து கூட சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது சட்டுன்னு நம்ம வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமானும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த விளக்கி வச்ச பூஜை சாமானுக்கு எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குங்கும மஞ்சள் வந்து வச்சிட்ருக்காங்க. நான் வந்து இப்போ பிள்ளையார் வாங்க கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெளில போய்ட்டு புளியார் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல டைம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கு சந்தனம் அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எருகம்பூ மாலை வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த மாலையை வந்து விநாயகருக்கு சாதித்து அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து அழைச்சாச்சு விநாயகரை. எல்லா வினைகளும் தீர்ந்து எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா நீட்டாக வந்து குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பூஜை அறையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிவி ஸ்டாண்டு தான், வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்றதும் அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் அரிசி மாவு கொழுக்கட்டை. இன்றைக்கி நான் 2மே வந்து வெளியில் வாங்கின மாவு தான். இது வந்து இந்த அச்சு வந்தது அணில் கொழுக்கட்டை மாவுக்கு. அப்புறம் பூர்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு இருந்தேன். இப்போ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகி கொழுக்கட்டைக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு அதுக்கடுத்து மாவு போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நல்லா க்ளீனாக வந்து சூப்பராக இந்த மண்டிலாம் இல்லாத நல்ல வெல்லமாக வாங்கி அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு வேர்க்கடலையும் அதையும் வந்து அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு திரும்பவும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இந்த அச்சு இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் எப்போவுமே வந்து கையில் தான் பிடிப்பேன். இந்த டைம் இந்த அச்சு கிடச்சதுனால நான் ரெடிமேட் மாவு வாங்கினதுனால இந்த அச்சு கிடச்சிது. அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு வேலை. அப்புறம் ராகி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. அதுதான் வந்து ஓகே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரிலாம் தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் கையில் அழுத்திட்டு இருக்கிறத விட இந்த எண்ணெய் கவர் இருக்குது இல்லையா, அதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக எப்போயாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது கொழுக்கட்டை செய்யும்போது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு மடித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது அரிசி மாவு கொழுக்கட்டை. இதை முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவலில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள வச்சுட்டு பக்கத்தில் வந்து வேலை செய்யுங்க. அவங்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் இந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு இதெல்லாம் பண்ணணும் போல் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீமரில் வந்து வச்சுட்டேன். நான் 2 இட்லி பாத்திரம், ஒன்று ஸ்டீலு ஒன்று வந்து அலுமினியம் வச்சுருக்கேன். மாற்றி வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து அரிசி மாவு கொழுக்கட்டைக்கு வந்து 1/2 கிலோ வந்து பேக்கெட் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு சூடாக நல்லா வந்து சால்ட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுட தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி கிளறி அந்த பதத்துக்கு வர வரையும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதையும் இந்த அச்சிலேயே வந்து வச்சாச்சு. இதுவும் சூப்பராக வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 2 கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா வந்துருந்துச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வெளியில் திரும்ப சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாங்க. கோலம் போட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பால்கனியில். திரும்பவும் வந்து சரி பூஜையை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கத்தில் வெள்ளியில் எதில் வச்சாலும் விநாயகர், அதுக்கு இந்த பிள்ளையாருக்கு இணையாக யாரும் வர முடியாது. எந்த விநாயகரும் வரமாட்டார். மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கும்போது விக்னேஸ்வரரே கண்டிப்பாக வந்து அமைஞ்சிருவார். இங்கே அமர்ந்து நமக்கு எல்லா தடைகளும் நீக்கி இந்த பூஜையை சிறப்பாக பண்ணி கொடுப்பாரு. அதனால் மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சதை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து இந்த அருகம்புல் இருக்குது இல்லையா, அது கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மதியத்துக்கு எங்களுக்கு லஞ்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படையல் வந்து பிள்ளையாருக்கு சாப்பாடு படைக்க மாட்டோம். சாப்பாடுனா கலவை சாதம்லாம் பண்ணுவோம். சக்கரை பொங்கல், அந்த மாதிரி வெண்பொங்கல், அந்த மாதிரியான கலவை சாதம் தான் படைப்போம். எங்களுக்கு சாப்பாடு படைக்கிறது வழக்கம் இல்லை. இது நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து சுட சோறு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம் செஞ்சுருந்தேன். இது மதிய லஞ்சுக்கு.
அப்புறம் பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே காட்டின மாதிரி கொழுக்கட்டை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை. இந்த மாவுலேயே வந்து நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை பண்ணும்போதே அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு அது குட்டி குட்டியாக உருட்டி அதுக்கப்புறம் பால்லேயே போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா செய்கிறது. அதுதான் நான் இன்றைக்கி ஈஸியாக பண்ணிட்டேன். பால் கொழுக்கட்டைக்கு பால்லே வந்து உருட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போடாத நான் வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துட்டேன். சூப்பராக இருந்தது நிஜமாக. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இதில் நிறை குறை எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஒருத்தங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து சிறப்பாக நான் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படையல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி பொரிக்கல்ல, அதுக்கப்புறம் அவல் போட்டு வெல்லம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பழம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பிரசாதங்கள் எல்லாமே வந்து இலையில் வந்து எடுத்து வச்சிடுறேன். அப்போ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டார். அதனால் வந்து நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் அவர் மட்டும் இதில் வந்து இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஒரு ஃபேமிலியாக இருந்து சாமி கும்பிட்றது அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனசு நிறைவாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு செய்கிறோன்னா அவங்களும் இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். படைச்சிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது ஒன்று தான் நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு தீப ஆராதனை எல்லாம் காட்டியாச்சு. அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்திருந்தான். அப்புறம் அவன், அப்புறம் என் 2 பசங்க எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பசங்க தான் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க. எங்கள் சின்ன பொண்ணு பாருங்கள், அவள் எப்படி சாமி கும்பிட்றான்ட்டு. இப்படி தான் சாமி கும்பிடணுமா. அதுக்கப்புறம் இவன் தான் வந்து எங்கள் அக்கா பையன், 2வது பையன். அப்புறம் அவனும் வந்து சாமி கும்பிட்டு சிறப்பாக முடிச்சாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து விஷ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டு பிள்ளையாரை. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண் பிள்ளையார். நாங்கள் எப்போவுமே வந்து மண் பிள்ளையார் தான் வாங்குவோம். கிட்ட வந்து மண் பிள்ளையார் தான் எப்போவுமே வாங்குவோம். பெயிண்டிங் போடுறதெல்லாம் வந்து வாங்க மாட்டோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பித்தளையில் வந்து ஒரு விநாயகர் இருக்காரு. நம்ம தங்கத்திலேயே விநாயகரே வச்சாலும் கூட, ஆனால் இந்த மஞ்சள் பிள்ளையார் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஞ்சளில் பிடிச்சி வச்சு விக்னேஸ்வராய நமக்கு நம்ம சொல்லிட்டு ஒரு அருகம்புல் வச்சுட்டோம்னா அந்த இடத்துல வந்து பிள்ளையார் கண்டிப்பாக வந்து வந்துருவார். அதுக்கடுத்தது நாங்கள் பிள்ளையாருக்கு என்னென்ன படிச்சிருக்கேன்னா பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை. இது எல்லாமே பூர்ண கொழுக்கட்டை தான். இது வந்து ராகி மாவில் செஞ்சது. கேழ்வரகு கொழுக்கட்டை, இது அரிசி மாவு கொழுக்கட்டை. அப்புறம் எப்பவுமே வந்து சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செஞ்சிருக்கலாம். ஒரே ஒரு 10 ரூபா செலவு பண்ணி கூட ஒரு கும்பிட்டுலாம், ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. பொரிக்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவல் போட்டு மேலே வந்து வெல்லம் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பழம், அதுக்கப்புறம் சுண்டல். இவ்வளோ தாங்க நான் வந்து நெய்வேதியில் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம்லாம் படைப்பாங்க. எங்களுக்கு அது வழக்கம் கிடையாது. அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். அப்படிலாம் சக்கரை பொங்கல், அந்த மாதிரி தலுகையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், அந்த மாதிரி கலவை சாதம் தான் நாங்கள் பண்ணுறது உண்டு. இன்னைக்கு இதுதான் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டு தெய்வங்களை வாங்க பாருங்க. எங்கள் வீட்டு 2 பாப்பா உட்காந்துருக்குறாங்க பாருங்க. எங்கள் வீட்டு 2 பாப்பா உட்காந்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, மாரியம்மன், அதுக்கப்புறமா வராகி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சூப்பராக இன்றைக்கி ஜொலிக்கிறாங்க பயங்கரமாக. அதுக்கு அடுத்தது நம்ம முருகன் இருக்கார், என் அப்பன் முருகன் இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட. இன்றைக்கி வந்து இவருக்கு தான் வந்து பர்த்டே இல்லையா, அதனால் முன்னிலைப்படுத்தி இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சாச்சு. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சிம்பிளாக எளிமையாக பண்ணியிருக்கிறேன். நீங்களும் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.